நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தா என்ன மிக்கி மவுஸ்? சமதி சமதி, என்ன என்ன நெத்தில பொட்டு பொட்டா? இந்த பழக்கம் எப்ப இருந்து? இது வேற பொட்டு சம்பந்தி. வேற பொட்டா? எங்க கட்டுங்க கட்டுங்க. இது எதுக்கு நெத்தியில வச்சுக்கிட்டீங்க? இல்ல நான் வைக்கல, அப்புறம் உங்க அண்ணி தான் வச்சு விட்டுட்டாங்க. ஓ என்ன சம்பந்தி கலாய்க்கிறீங்களா? இந்த மைய உங்களுக்காக தான் கேட்டாங்களா? அப்போ இந்த மைக்கு பின்னால இருக்கிற பிளாஷ்பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? அட சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி என்னன்னு சொல்லுங்க. இது வச்ச மை இல்ல, வசிய மை. வசியமையா? ஆமா, இந்த மைய ஒருத்தன் நெத்தியில வச்சு விட்டாலே போதும். அதுக்கப்புறம் காலம் பூரா யார் இதை வச்சு விட்டாங்களோ அவங்களுக்கு அடிமை. என்ன சம்பந்தி பட்டுன்னு ஒரு கதையை சொல்லுவீங்கன்னு பார்த்தா பட்டணத்தில் பூதம் கதையை சொல்றீங்க. இது பட்டணத்தில் பூதம் இல்ல சம்பந்தி, கல்லிடை குறிச்சி பூதம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சம்பந்தி. இந்த மைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். சம்பந்தி நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. சமந்தி சமந்தி, அவசரப்பட்டு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. Who this my? Why this my? Where this my? When this my? What this my? சொல்றேன் சம்பந்தி. என் அண்ணி மல்லிகாவும் பூசாரி கிட்ட இந்த வசிய மை வேணும்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. பூசாரியும் அப்படி ஒரு மை இந்த உலகத்துல கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்லியும் அவங்க விடுற மாதிரி தெரியல. நான் தான் பூசாரி கிட்ட கண்மை டப்பாவை கொடுத்து இதுதான் வசிய மையன்னு அடிச்சு விடு, 5-10 சம்பாதின்னு ஐடியா கொடுத்தேன். அந்த மை அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உங்க நெத்தில வந்து சேரும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை சம்பந்தி. அவங்க எதுக்கு என்ன வசியப்படுத்தணும்? அவங்க வசியப்படுத்த நினைச்சது உங்களே இல்ல, மாப்பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரவணனை வசியப்படுத்தி என்ன பண்ண போறாங்க? அந்த பொண்ணை கட்டி வைப்பாங்க போல. சம்பந்தி ஆமா சம்பந்தி, வேற எதுக்கு மை வைப்பாங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சம்பந்தி, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. அதுக்கு காரணமே நீங்க தான். சீரியஸான விஷயத்த கூட காமெடியா எடுத்துக்க கத்து கொடுத்தது நீங்க தானே. அது இல்லங்க, உங்க அண்ணியும் அண்ணி பொண்ணும் உங்க பொண்ணுக்கு எதிரா ஒரு வேலை பாக்குறாங்க. அதை எப்படி நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க? வேற என்ன பண்றது சம்பந்தி, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நமக்கு நல்லது நடக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்த புடுங்கி எடுக்கத்தான் நினைப்பாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு கோவமே வராது, பாவமா தான் இருக்கு. தப்பா எதையாவது யோசிச்சுக்கிட்டு தப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டு இப்படி ஒருத்தங்களை கூட வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாவே இல்லையா? இவங்களெல்லாம் தள்ளி வச்சிருக்கிறதா பயம் சம்பந்தி. எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கணும். பக்கத்துல இருந்தா எப்ப என்ன பண்றாங்கன்னு உடனே தெரிஞ்சுக்கலாம்ல. ஹாய், இது பெரிய விஷயமா இருக்க. அதை விடுங்க சம்பந்தி. மாப்பிள்ளைய வசியம் பண்ண நினைச்சாங்க, ஓகே. இப்படி அநியாயமா சம்பந்திய வசியம் பண்ணிட்டாங்களே. அட விளையாடாதீங்க சம்பந்தி. சரவணனுக்கு வச்ச குறியில நான் மாட்டிக்கிட்டேன்னா சம்பந்தி, நீங்க எதையோ நினைச்சு சிரிக்கிறீங்க. இது பவர்ஃபுல்லான மை சம்பந்தி. எங்க அண்ணிக்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. நீங்க தானே இத கண்மைன்னு சொன்னீங்க. யார் சொன்னது? இது வசியமை. ஐயோ சம்பந்தி, அவ்வளவுதான். இந்த மையால என்ன ஆகும் சம்பந்தி? ராத்திரியில தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவு வரும், எப்பவுமே சின்ன டென்ஷன் இருக்கும். கெட்ட கனவு வந்தா ஓகே, கெட்ட வார்த்தை கனவு வந்தா அப்புறம் முக்கியமா உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐயோ இத்தனை நாள் பார்த்ததுல உங்களை இன்னைக்குதான் டென்ஷனா பாக்குறேன். பின்ன என்ன சம்பந்தி, உயிருக்கு ஆபத்துனா கூட நான் பயந்துருக்க மாட்டேன். இன்னொரு கல்யாணம்னு சொல்லி கலாச்சிட்டீங்களே. சிங்கத்தை சாட்சி விட்டாங்களே ஐயா, சாட்சி விட்டாங்களே. ஆமா, எங்க போயிட்டு வர? இங்க தாண்டா இருக்கேன். நான் எங்க போறேன்? இல்ல, பூசாரி ஐயனாருக்கு வச்ச குவார்டர் பாட்டில் காணோம் தேடிட்டு இருக்கிறாரு.
அதுல உன் பங்கு ஏதாச்சும் இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். டேய் உயிரே போனாலும் உன் அப்ப ரம்ம தவிர்த்து வேற எதையும் சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? பிளடி நான்சென்ஸ். என்னாச்சு? நெத்தியை போட்டு இப்படி சுரண்டிட்டு இருக்கிற? ஒரு பெரிய மேட்டர் நடந்துருச்சு சரவணா. என்னாச்சு? அப்பாக்கு மை வச்சுட்டாங்க. ஓஹோ, இது என்ன புது பொய்? நோ, இது மெய் வச்சதோ மை. சோ இது மெய் மை. சரி விடு, வச்சுட்டு போறாங்க. உன் அழகான முண்டக்கண்ணை பார்த்தா மை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. சரவணா, இது கண்மை இல்லடா, அப்புறம் ஆலை மயக்கும் வசிய மை. டேய், என்னடா சிரிக்கிற? அப்பா, டேய் என்னடா ஒரு பெரிய விஸ்வாமித்திர அப்படியே மை வச்சு ஒரு மயக்கிறாங்க. காட்டன் சிப்ஸையும் பார்த்தா நீயே மயங்கி விட போற. டேய், நான் உன் அப்பன்டா, ஏதோ அற்பம் மாதிரி பேசுற. 10 அடி நடந்தா சும்மாவே உனக்கு மயக்கம் வருது. இந்த வயசுல உனக்கு இன்னொருத்தவங்க மை வச்சு மயக்கிறாங்களாமா. சரவணா, எனக்கு அப்படி என்னடா வயசாயிடுச்சு? அப்பாலாம் அமிதாப் பச்சன் மாதிரி 55ல தாண்டா அடுத்த இன்னிங்ஸே ஆரம்பிக்குது. உனக்கு யார் மை வச்சது? பெரியமாடா. அந்த ஆயாவா? சிரிக்காதடா, அசிங்கமா இருக்குது. நீ எவ்வளவு டுபா கூற? அந்த அம்மா ஒரு பூட்டை கேசு, அது உனக்கு மை. வர வர உன் காமெடிக்கு அளவேலாம் போச்சு. நான் எதுவும் பண்ணலடா, அந்த பொம்பளை தான்டா. ஆமா, அவங்க மை வைக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே ஈன்னு இழுச்சிட்டு முகத்தை காட்டினியாக்கும். இல்ல சரவணா, இது கதையே வேற. அந்த மைய வைக்கணும்னு யோசிச்சது உனக்கு. இது என்ன புது கதை? புது கதை இல்லடா, நிஜ கதை. உனக்கு வைக்க வந்த மைதான் குறி தவறி என் நெத்தியில விழுந்துருச்சு. சும்மா சும்மா சிரிக்காதடா. அம்மாவும் பொண்ணு ஆளுக்கு ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அடிச்சு ஆடுறாளுங்க. அந்த அம்மா ஜெயிச்சுட்டா மல்லிகா உனக்கு தங்கச்சி வேணும். பொண்ணு ஜெயிச்சிட்டாள்னா நான் மல்லிகாவுக்கு மாமா ஆயிடுவேன். சபா, சரியான போட்டி. இடியாப்ப சிக்கல் மாதிரில இருக்கு நம்ம கதை. ஆமாடா, வெள்ளை வேட்டி நாடானா இந்த காமெடி பூரா ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இது எங்க போய் முடியுமோ ஆண்டவனுக்கு தாண்டா லைட்டு. சரி, இந்த விஷயத்துல உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன? இன்னொரு காமெடி சீன் பண்றதா? என்ன பண்ண போற? அந்த அம்மா வச்ச மயில நான் மயங்கிட்டதா அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஆயாவை கொஞ்சம் கலாய்ப்போம். சூப்பரா இருக்குதுவா மகனே, பின்னி எடுக்கிறோம். இதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன். ஏய் ராஜா, ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? சரவண நெத்தியில கொண்டு போய் மை வைக்க சொன்னா உங்க அப்பா நெத்தியில கொண்டு போய் மை வச்சிருக்க. அவன் நெத்தில தாண்டி வைக்க போன, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. யாரு நீயா மிஸ் பண்றவ? சில்லா கேடி நீ. வேணும்னே அந்த கிழவனுக்கு போய் நெத்தியில மை வச்சிருக்க. ஏய், கிழவன் சொல்லாதடி. அடிங். நீ ஏன் அம்மா மனசு புரிஞ்சுக்கலன்னா வேற யாரடி புரிஞ்சுப்பா? ஒரு நாள் நான் உன்னை நல்லா சாத்த போறேன். எனக்கு என்னமோ அது நிஜமான மை மாதிரி தெரியல. என்னம்மா சொல்ற? இந்த பூசாரி 300 ரூபாய் வாங்கிட்டு ஏதோ ஒண்ணு குழைச்சு கொடுத்துட்டான். அப்படியே நினைக்கிற? ஆமா, ஒழுங்கான மையன்னா அந்த ஆளு இந்நேரம் வந்திருக்கணும் இல்ல? அம்மா, அது நிஜமான மைதான். என்னடி சொல்ற? அங்க பாரு. இது என்னடி கூத்து? மை வச்சல்ல, மாட்டிக்கிட்டு சாவு. ஐயோ, பெரிய ஆபத்தா போயிடும் போல இருக்க. என்னடி அந்த ஆளு அப்படியே நிக்கிறாரு? ஆமா, இது பாட்டுக்கு வெயிட் பண்றாரு போல இருக்கு. போட்டு தொலைங்கப்பா அந்த பாட்டை. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ,
பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. ஹாய் ஜோதிலட்சுமி. என்னங்க ஐயா? ஐயாவா? பையா கார்த்தி மாதிரி வந்திருக்கிற கொய்யா ஐயாவா? ஹே ஜோ, என்ன விளையாட்டு இது? நிஜமாவே மை வேலை செய்து போல இருக்கு. அப்படிதான் எனக்கும் தெரியுது. Come on ஜோ, let's talk and walk. என்னங்க? என்ன ஜோ, புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? சார் பார்த்து பேசுங்க. Intelligently indecent imbecile idiotic Indian girl. யூத் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல என்டர் பண்ற? என்னதுங்க? Get out I say. அம்மா, நான் போய் அவரை உதவிக்கு கூப்பிடுறேன். மல்லிகா நானும் வரேன். Hi Joe. How's everything? இங்க பாருங்க, இந்த மை விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. What my? Nonsense. You are my. I am your my. அந்த மை தாங்க பூசாரி கொடுத்தது. Who is பூசாரி? என்ன தைரியம் இருந்தா உனக்கு மை கொடுத்திருப்பான். இல்லங்க, அவர் எல்லாருக்குமே மை கொடுப்பாரு. What? Bloody nonsense. இந்த ஊர்ல வர போற பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒருத்த மை கொடுக்கறான், அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? Nonsense. என்ன ஜோ பயப்படுற? இல்ல, என் புருஷனோட தம்பி பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். யாரு? அந்த அண்டர்வேர்ல இருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எல்லாத்தையும் வெள்ளையா போட்டுட்டு இருப்பானே, அவனையா சொல்ற? அவர் தாங்க. Nonsense. அவன் யாரு நமக்கு நடுவுல குறுக்க வர்றது? இல்லங்க, தெரியாம. ஓ ஜோ, அதை ரிப்பீட் பண்ணாத. எனக்கு பிடிக்கல. நான் ஒரு வயசானவ. What? இல்லங்க, வயசானவ. According to the dialogue of Mr. Goundamani, Kori may be blinded, but you should see whether the kuழம்பு is tasty or not. என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. Joe, look at my eyes. ஐசா. Yep. ஐயா, என்ன விட்டுடுங்க, நான் ஓடி போயிடுறேன். இததான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். வா, ஓடி போய். அது அந்த அர்த்தத்துல சொல்லல. ஜோ, I know. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணத்தை தான் கட்டிக்கலாமா? ஐயோ, தனியா வந்து மாட்டிக்கிட்டேன்னு. Bloody nonsense. ஒரு ஆட்டோ கூட கிடைக்காத இந்த அத்துவான காட்டுல ஒத்தையில ஒரு சாமியை கொண்டு இந்த வெள்ளை வேட்டி பூஜைய போடுறான். இதுவே பஜாரா இருந்திருந்தா ஒரு எல்லோ ரோப்ப வாங்கி உன் கழுத்துல கட்டியிருப்ப. தம்பி, என்ன காப்பாத்துப்பா. என்ன உன் புள்ளைய தம்பின்னு கூப்பிடுற? பா, என்ன பாச்சு உனக்கு? I am in love. என்னது? I am in love, my son. எவ்வளவா? This lady Joe. சித்தி. சித்தி, இங்க வச்ச மை எஃபெக்ட் அங்கே வரைக்கும் வேலை செய்யுது. My son. அம்மாக்கு மரியாதை பண்ணு, பிரணாம் கரோ. மாதாஜி, உங்க புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜோ. எஸ். செத்தா ஆயா, இனிமே நம்ம லைன்ல குறுக்க வர மாட்டா. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் கிளாஸ்ட. நீ ரைமிங்ல சித்தின்னு பாரு, அதுதான் உச்ச கட்டம். உன் கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் இன்னும் என்னன்னா டிராமா போட வேண்டி இருக்குதோ தெரியல. டிராமா போறதுலாம் இருக்கட்டும், அம்மாக்கு தெரிஞ்சது. ஐயோ, நான் செத்தேன். என்ன ஐயனார சைட் வச்சிட்டு இருக்கிறியா?
சாமி கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயனாரு நம்ம ஃப்ரெண்டு, அதெல்லாம் அவனை தப்பா எடுத்துக்க மாட்டாரு. மல்லிகா அங்க இருக்கா, நீங்க என்ன பண்ற? ஏய், என்ன நக்கலா? என்ன மிரட்டுற? ஐயனார் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஏய், ஐயனார் டபுள் ஆக்ஷன் தெரியும்ல? டபுள் ஆக்ஷனா? ஆமா, ஒரு ஐயனாரு இங்க அருவாளோட ஊரை காத்துட்டு இருக்காரு, இன்னொரு ஐயனாரு ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மிர்ச்சியில டெய்லி ஊருக்கே பாட்டு போட்டுட்டு இருக்காரு. மீனாட்சி, என்னமோ மிஸ் பண்றேன்டி. என்ன மிஸ் பண்ற? என்னமோ தெரியல, ஆச்சி திட்டுறப்ப, உங்க அண்ணன் அடிப்ப உதைப்பேன் திட்டுறப்ப, தயங்கி தயங்கி உன்னை வந்து பார்த்தப்ப இருந்த த்ரில் இப்ப இல்லடி. என்ன இப்பவே நான் போர் அடிக்கிறேனா? ஏய், நான் உன்னை போர் அடிக்குதுன்னு சொன்னா? சொன்னியே பழைய த்ரில் இல்லைன்னு சொன்னியே. அது வேற, இது வேறடி. என் கல்லட குறிச்சி ஐஸ்வர்யராய், என் பட்டிக்காட்டு தமன்னா, என் திருநெல்வேலி ஏஞ்சல். போதும் போதும், நாங்க நம்பிட்டோம். மீனாட்சி. என்ன? மீனாட்சி. அடடா மீனு. ரொம்ப தான். எப்படிடா பொட்டல் காட்டுல மொட்டை வெயில கூட இப்படி இருக்க? உடல் மண்ணுக்கு, உயிர் லவ்வுக்கு மீனாட்சி. எந்த அளவுக்கு? என்னடி இப்படி என்ன கேட்டு அசிங்கப்படுத்துற? 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கே, எந்த அளவுக்கு? எல்லாமே ஒரே உண்மையான லவ். இட்ஸ் யூ. மீனாட்சி, ஐயனார் கிட்ட 2 பேரும் சீட் எழுதி போடலாமா? என்ன போட்டு பார்க்கணும்? ஏதாவது சொல்லு, ஐயனார் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயனார் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாப்போம். இந்தா, உனக்கு பிடிச்ச இந்த சீட்ல எழுதி போடு, எனக்கு பிடிச்ச நான் இதுல எழுதுறேன். எஸ். ஐயனாரப்பா, நல்ல பதில் சொல்லுப்பா. இந்த எடு. நீ எப்படி? என்னடா 3 பெண்கள்னு போட்டிருக்கு? ஐயனாரப்பா, உன் தீர்ப்பே தீர்ப்புப்பா. தெரிஞ்சிருச்சுடா. என்ன தெரிஞ்சிச்சு? 3 பொண்ணுங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? அந்த லண்டன் போனாலே, அவ பேர் என்ன? யாமினி. 3 பெண்கள்னு சொன்னது யாமினி, மீனாட்சி, அந்த மல்லிகா தானே? புத்தி போடு. எலூசே, 3 பெண்கள் நான் எழுதியிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச பெண்கள் இல்ல, எனக்கு பிறக்க போற பெண்கள். நான் எழுதி போட்ட சீட்ல ஒரு பொண்ணு 2 பையன், 2 பொண்ணு 1 பையன், இல்லனா 3மே பெண்கள் எழுதிருந்தேன். ஹலோ, 3 குழந்தைக்கு ஆசை இருக்கா உனக்கு? ஹேய், என்ன 3 கூட இல்லனா ரொம்ப போர் அடிக்கும். அந்த 3 உங்களுக்கு பொண்ணாவே பிறக்கணுமா? யா, பேர்லாம் கூட யோசிச்சு வச்சிருக்கேனே. பாரா, என்ன பேர்னு என்கிட்ட சொல்லலாமா? எனக்கு வாழ்க்கையில பிடித்த 3 பெண்களுடைய பேரை தான் நம்ம குழந்தைகளுக்கு வைக்க போறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நயன்தாரா. அதுக்கு என் பிள்ளைக்கு நயன்தாரான்னு பேர் வைப்பியா? எங்க அம்மா பேரோட சேர்த்து நயன் சாரதா. ஓஹோ. அடுத்து பிடிச்சது த்ரிஷா. த்ரிஷா பேரோட உங்க அம்மா பேரையும் சேர்த்து பார்வதிஷா. திரைக்கு வராத புத்தம் புது பெயர். எப்படி, பாதுஷா மாதிரி இருக்கா? இந்த மாதிரி கேவலமா யோசிக்க உன்னால மட்டும் தாண்டா முடியும். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நயன் சாரதா அப்படின்னு ஒரு பேரை உலகத்துல எவனாச்சும் யோசிச்சிருப்பானா? சத்தியமா யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 3வது பிள்ளைக்கு என்ன பேர்னா? போதும்பா, போதும். பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்க பேர் வச்சுக்கிறோம். அதெல்லாம் முடியாதுமா, ஆரம்பிக்கிறது நானு, பேர் நீ வைப்பியா? 10 மாசம் சுமந்து பெக்கிறது நானு,
ஹாஸ்பிடலுக்கு வெளியே நிக்கிறவனுக்கு இவ்ளோ வீம்பா? நான் தான் பேர் வைப்பேன். புஸ்கு நான் தான் பேர் வைப்பேன். நான் தான் வைப்பேங்கிறல்ல? ஐயா நான் தான் பேர் வைப்பேன். என்ன 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 பிரச்சனை? ஒண்ணும் ஒண்ணு இல்ல. இல்லையா? என்னம்மா ஒண்ணும் இல்லப்பா. மாப்பிள, என்ன பிரச்சனை மாப்பிள? இல்ல மாமா, குழந்தை பிறந்தா யார் பேர் வைக்கிறதுன்னு. அத நான் தானே வைப்பேன். சம்மதி, பேர் நான் வைப்பேன். ஐயா என்னங்க நீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் தான் வைப்பேன். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் வைப்பேன். நீங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். நான் தான் வைப்பேன். நான் பேர் வைக்கிறதுல பெரிய கிளாடி தெரியுமா? அருமையான பேர்லாம் இருக்குது என்கிட்ட. நீங்க எதுல வேணா கேளுங்க. இங்கிலீஷ்ல கேளுங்க, பிரெஞ்சுல கேளுங்க, இத்தாலியில கேளுங்க, ஹிந்தில கேளுங்க, நாங்களும் பேர் வைப்போம். பாப்போம் என்னமா